அது இல்லைன்னா என்னை எவனுமே மதிக்க மாட்டானே. என் வண்டி நம்பரு TN 59 A 53 58ண்ணா. நீங்க அதை எங்கன்னா பார்த்தாலோ இல்லை யாருன்னா என்ன சொன்னாலும் உங்களை கையெடுத்து கும்புறேன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கண்ணே. மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள, வா போலாம். தம்பி அண்ணா பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வரண்ணே. இங்கே பாரு தம்பி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். ஆட்டோ ரேஞ்சுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறது பெரிய விஷயம். யோ கான்ஸ்டபிள், போன ஆட்டோவை நினச்சி வருத்தப்படாமல் வாழ்க்கையை திரும்ப தொடங்க சொல்லி உன் மரும பிள்ளைக்கு எடுத்து சொல்லு. சரிங்க சார். தம்பி, எனக்கும் CCTVயில் ஏதாவது தெரிஞ்சா உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். பட்டா என்ன மச்சி, ஏதாவது தெரிஞ்சதா? இல்லைடா. கவலைப்படாத மச்சி, கண்டிப்பாக கிடச்சிரும். எல்லா ஸ்டாண்டுக்கும் சொல்லியாச்சு. நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்கலேருந்து ஏரியா பசங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ காணவில்லைன்னு ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிடலாமா? அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா மாப்பிள்ள, குமார் சொல்றது நல்ல விஷயமா தான் படுது. நீ இந்த வேலையை பாரு. பொறுத்துப்பேட்டையில் ஒருத்தர் இருக்கான், நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். சரி வர மாப்பிள்ள, வரேன் தம்பி. வா மச்சி. அண்ணா, ஷேர் ஆட்டோவை காணோன்னு டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுக்கணும்ண்ணா. பிரிண்ட் தானே, பண்ணிடலாம்பா. டீட்டெயில் சொல்லு மச்சான். வண்டி டீட்டெயிலாம் சொல்லு. வண்டி நம்பரு TN 59 A 53 58. என்ன கலரு? வெள்ளை. ஃபோன் நம்பர் 97 92 56 56 48 22. என்னப்பா? அண்ணா, உங்களுக்கு கேரா இல்ல? நான் கேராகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அறிவு. பசி தாங்க முடியாம செத்துருவனோன்னு பயமா இருக்கு. என்னங்க, நீங்க இல்லாம கூட நான் வாழ்ந்துடுவேங்க. எப்படிங்க சோறு இல்லாம நான் வாழ்வேன்?
இந்த விரதத்தெல்லாம் யாருங்க கண்டுபிடிச்சோம்? சோறு குடுக்கறதே அந்த சாமி தான். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுமா? அண்ணே பசி தாங்கலண்ணே, ஏதாவது செய்யுங்கண்ணே. மாயா கிட்ட போய் கொஞ்சம் பேசுங்கண்ணே. ஏன் நீ தான் ஊர்லயே பெரிய ரவுடியாச்சே, நீ போய் பேச. அண்ணே நான் ஜெயிலுக்கு போறது கூட இவ்வளவு பயந்தது இல்ல. சொந்த வீட்டுல சோத்துல கை வைக்கிறதுக்கு இவ்வளவு பயமா இருக்கேனே. சக்சஸ். ஏய் சமையல் எங்கடி போன? சமையல் எங்க போவேன்? சாப்பிடுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்க போனேன். மாயா தான் மிக்ஸி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் அவர் ரூம்ல வச்சு போட்டுக்கிட்டா. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மிக்ஸியை திருடிட்டேன். இப்போ ஜாரையும் திருடிட்டேன். பக்கத்து வீட்ல 4 ஆரஞ்சு கடன் வாங்கி வச்சிருக்கேன். மாயா பூஜையில உட்கார்ந்துட்டா. 2 மினிட்ஸ்ல ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிடுறேன். சொந்த வீட்ல ஒரு பொடி சோறு தண்ணிக்கு ஏற்பாடு பண்றதுக்கே சதி நடக்குதா? தோ இப்ப வேட்டு வைக்கிறேன் பாரு. அண்ணே கந்து வெட்டி விடுறவனுங்களுக்குலாம் தலைவன் நம்ம நிலைமை பாத்தீங்களா? பிச்சை எடுத்து சாப்பிட்றதோட கேவலமா போச்சுங்க. அம்மா அங்க பாருங்கம்மா. சமையல் அதெல்லாம் சரிதான். ஆனா மிக்ஸி போட்டா சவுண்ட் வருமே. சவுண்ட் வந்தா மாயா கண்டுபிடிச்சிருவாளே. அதுக்குதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? 3 பேரும் மாயாவோட விரதத்துக்காக சத்தமா ஏதாவது ஒரு சாமி பாட்டு பாடுங்க. அந்த சான்ஸ்ல நான் மிக்ஸி போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கம்மா, நீங்க எவ்வளவு கடுமையான விரதம் இருக்கீங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் சோறு தண்ணிய பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிமா உங்க விரதம் பலிக்கும்? உங்களுக்கு எப்படி குரல் வரும்? என்ன பாட்டு பாட போறீங்க? டேய் அங்க பாருடா. என்ன மாப்பிள்ள போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்க? எடு மாமா. கையில் தான் மாமா அடிக்குது. எடுத்து பேசு மாப்பிள்ள. மாமா ஆஃபீஸ் விட்டுருப்பாங்க, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்கிறக்கா அடிக்குது மாமா. மாப்பிள்ள இதெல்லாம் ஒரு மேட்டரா? டிராஃபிக்கில் இருக்குன்னு சொல்லு மாப்பிள்ள. என்ன மாமா சொல்கிறேன்? இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு ஃபோன் எடுத்தா என்ன பேசுன்னு எனக்கு தெரியல மாமா. நீ போன் எடுத்து பேசாம இருந்தா கையில் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது மாப்பிள்ள. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் உனக்கு ஃபோன் போடுவா, நீயே சமாளிச்சுக்கோ மாமா. எனக்கு பொய் சொல்லலாம் வராது மாமா. ஐயோ நான் ஓவரா போய் சொல்லுவேனே, அதானே என் ப்ராப்ளமே. போன் கட் ஆகிற போது எடுத்து பேசு மாப்பிள்ள.
மாமா எப்படி மாமா? ஐயோ போன் கட் ஆயிருச்சே. பரவாயில்ல மாமா, கட் ஆகட்டும். ஃபோன் எடுத்து ஆட்டோ தொலைஞ்சிருச்சுன்னு வளர்றத விட நான் குடிச்சிட்டு எங்கேயோ மட்டையாயிட்டேன்னு அவளே நினைக்கிட்டோம். ஏன் மாப்ள ஆனா உன்ன விசு படத்துல வர்ற சந்திரசேகர் மாதிரியே சோகமா பதில் சொல்ற. இங்க பாரு, கோவம் வரும்போது மூளை வேலை செய்யாது, ஆனா சோகம் வரும்போது மூளை அபாரமா வேலை செய்யும். இப்ப நான் சொல்றத அப்படியே செய்யும். மூச்சை நல்லா இழுத்து விடு மாப்ள. சப்ப மேட்ருக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காது மாப்ள. மூச்சை நல்லா இழுத்து விடு மாப்ள. நல்லா போதும் 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 மாப்ள. இப்ப நீயே போன் போட்டு வண்டி ரிப்பேர்னு சொல்லு மாமா. இன்னைக்கு சொல்லிடுவேன், நாளைக்கு அது கத்த நாள் தொடர்ந்து என்ன பொய் சொல்ல சொல்றியா? அட அறியாத பிள்ளையாவே இருக்கியா மாப்ள. நீ தப்பு செஞ்சவன் தானா போய் சரண்டர் ஆனாலும் ஜெயில தான் போடுவாங்க. 2 நிமிஷம் நல்லதுக்காக போய் சொல்ல மாப்ள. வண்டி ரிப்பேர் ஆனது ரெடி ஆகலின்னு சொல்லு மாப்ள. ஐயோ மாப்ள, கையில் தான் மாப்ள மறுபடியும் போன் பண்ணுது. யோசிக்காம எடுத்து பேசு. டெண்டுல்கருக்கு கோச் எப்படி விளையாடணும்னு தான் சொல்லி தருவாரு, ஆனா சிக்ஸர் அடிக்கிறது அவர் கையில் தான் இருக்கு. நான் சொல்றது கேளு மாப்ள, யோசிக்காம எடுத்து பேசு மாப்ள. நீ ஏன் பொய் சொல்ல சொல்றியா மாமா? நான்லாம் சொல்ல மாட்டேன் மாப்ள. இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாது மாப்ள. கல்யாணம் ஆனாலே பொய் சொல்ல கத்துக்கணும். அதான மாப்ள இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு. மாப்ள, கையில் எனக்கு ஃபோன் பண்ணுது. இந்த மேட்டரை எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. சொல்லுமா கையில. பா என்னப்பா ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருக்கு, வண்டி இன்னும் வரல? அது வந்து மாப்பிள வண்டி ரெடி ஆகலைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. எப்பதான் வரும்? அது வந்து சரி சரி நானே வந்துடுறேன், விடுங்க. சரிம்மா, பத்திரமா வந்துருமா? சரி மாப்ள. எப்படி சமாளிச்ச பத்தியா? இப்படி எல்லாம் பொய் சொல்லி சமாளிக்க கத்துக்கணும் மாப்ள. இப்பதான் நம்ம பொண்டாட்டிகளை சமாளிக்க முடியும். வா மாப்ள, வா. டேய் கவனிச்சியா? கவனிச்சேன். என்ன கவனிச்ச? கையில் ஃபோன் பேசினாங்க, வீட்டுக்கு கிளம்புறாங்க, நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வந்து வேலையை பாப்பா, நீ அவளை பாப்ப, அவ சிரிப்பா, நீயும் இன்னும் சுப்பிரமணியம் ஜெய் மாதிரி தலையாட்டுவ. இந்த கரும்பு தான் டெய்லி நடக்கிறத. அவ ஃபோன்ல என்ன பேசினா அதை கவனிச்சியா? டேய் உனக்கு லவ் பத்தி என்னடா தெரியும்? என்னது? நமக்கு பிடிச்ச பொண்ணு எது பேசினாலும் அவ பேசுறது நம்ம காதலி உள்ளாதுடா. உனக்கு அவ என்ன பேசுறான்னு தெரியும், ஆனா எனக்கு அவ முகம் மட்டும்தான் தெரியும். ஆனா நந்தினிக்கு உன் வீக்னஸ் தெரியும். என்னது? 4 நாள் இல்லடா 4 வருஷம் ஆனாலும் நீ கையில் கிட்ட உருப்படியா எதுவுமே பேச மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். டேய் என்னடா சொல்ற? அந்த தைரியத்தை தானே அவ நான் சவாலை ஜெயிச்சு காட்டுறேன், நீ உருப்பட மாட்ட, நீ என்னத்தான் லவ் பண்ணுவேன்னு தௌலத்தா சொல்லிட்டு போயிருக்காள. டேய் அப்பெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுடா, நான் கையில்கிட்ட பேசி ஆகும்டா. டேய் இப்போ என்னடா பண்றது? கவனம். என்னது? நீ சேலஞ்சில் ஜெயிக்கணும்னா கையலோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ கவனிக்கணும். எப்படிடா? இப்போ அவ ஃபோன்ல பேசினதை நீ கவனிச்சியோ இல்லையோ, நான் கவனிச்சேன். அவளுக்கு வழக்கமா வர ஆட்டோ இன்னைக்கு வரல போல இருக்கு. அதுக்கு உன் கையல் மாதிரி குனிஞ்சு தலை நிமிராத பொண்ணுங்கள்லாம் ஒன்று டேடி இல்லை பிரதர் இல்லை ஒன்று விட்டு சித்தப்பா பையன், இந்த அருவாரத்தில் வர தாய் மாமா, இந்த மாதிரி யார் கூட தான்டா பைக்கில் ஏறுவா. ஃப்ரெண்டுக்கும் சான்ஸ் இல்லை, பாய் ஃப்ரெண்டுக்கும் சான்ஸ் இல்லை, கூட வேலை செய்கிறவனுக்கும் சான்ஸ் இல்லை. ஏத்துனா டேரக்டா புருஷன் தான். அப்போ அவளை பைக்கில் ஏற்றிடுவா? ஏற்றிட்டாலும். டேய் அவளை நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னா என் பைக்கில் ஏறுவலாம் மாட்டாளடா. சரக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காய்ச்சினா தான்டா தெரியும். பொண்ணுங்க மனசுல லவ் இருக்கா இல்லையானே பேசினா தானே தெரியும். போய் பேசிப்பாரு, கேட்டுப்பாரு, கெஞ்சிப்பாரு, கூத்தாடு. அப்படிலாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆயிடுமா? அவ மட்டும் பைக்ல ஏறிட்டா காதலனுக்கு கீழே, ஆனா ஃப்ரெண்டுக்கு மேல, நடுவுல ஏதோ ஒரு பொசிஷன்ல நீ இருக்கிறதா அர்த்தம். அந்த இடத்த மட்டும் நீ பிடிச்சிட்ட ஐநா சபையே பிடிச்சலாம்டா. டேய் நிஜமா சொல்ற? நீ கரடி கதை கேட்கற மாதிரி ஃபுல் டீடைல் கேட்டுட்டு இருந்த உன் கிளி பறந்து போயிடும். இப்ப போய் அவகிட்ட பேச போறே இல்லையா? பேசுறதா? இப்ப இருக்கிற கான்ஃபிடென்ட்டுக்கு அவன் பைக்ல எப்படி ஏறான்னு மட்டும் பாரு. அவ ஏறாளோ இல்ல பூனை மாதிரி உன்னை பூர்றாளோ, இந்த சீரியல எவனாச்சும் ஒத்தனாச்சும் ஜோடி சேர்ந்து தொலைங்கடா. வெயிட் அண்ட் வாட்ச்.
உனக்கு மட்டும் தான் மூச்சு வாங்குமா? எனக்கு வாங்கும். பார்க்குறியா? பார்த்தேல்ல? சரி சரி, நீ மைண்ட் வாய்ஸில் கெட்ட கெட்ட வார்த்தையில் எனக்கு திட்டன்னு நல்லா தெரியுது. ஆனால் கையில் அவன் பைக்கில் ஏறலைன்னா உன் காதல் ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மாதிரி தானே? அதை யோசிச்சு பார்த்தியா? அட ஆமால. அழகான பொண்ணுங்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைச்சல் தாங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. உன் முட்டை கண்ணை வச்சுட்டு நன்னா வேடிக்கை பார். அவன் லவ் ஜெயிக்குதா இல்லை உன் லவ் கொடி கட்டி நிற்கிறதானே இப்போ தெரிஞ்சிடும். ஆமாடா சாரதி, அவ தேவ் பைக்ல ஏறக்கூடாது, ஏன் லவ் தான் ஜெயிக்கணும். ஐயோ கடவுளே, அவ அந்த பைக்ல ஏறக்கூடாது 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 முண்டகன் ஈஸ்வரி, சாமி ஆடாத, வேடிக்கை பார். என்ன கையில் ரொம்ப நேரம் நினைக்கிறீங்க? ஆட்டோ வரலையா? இல்ல, வண்டி கொஞ்சம் ரிப்பேரு, அதான் வேற வண்டிக்காக வெயிட் பண்றேன். என்ன கையில் இப்படி சொல்லிட்டீங்க? டிராஃபிக் டைம் வேற, ரஷ் ஹவர் வேற, உங்க வீடு ரொம்ப தூரம். இதுக்கு மேலே நீங்கள் ஆட்டோக்கு வெயிட் பண்ணி எப்படிங்க? இட்ஸ் ஓகே தேவ், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு சொல்ல வரலங்க, அந்த வழியாக தான் நானும் போகிறேன். உங்கள் வீட்டில் இல்லைனாலும் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன். பஸ் தான் இங்கேயே வருமே தேவ். ஐயோ நீங்கள் வேற, இங்கே வர பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் 1 hour நின்றுட்டே போகணும். இங்கேருந்து டிப்போ 10 நிமிஷம் தாங்க. அங்கே மட்டும் நீங்கள் போய் பஸ் ஏறிட்டீங்கன்னு வைங்க, பஸ் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கண்ணை மூட வேண்டியது தான். கண்ணை திறந்து பார்த்தா உங்கள் வீடு. சும்மா வாங்க கையில், நான் ட்ராப் பண்ணிடுறேன். டேய் சாரதி, அவ வேற சிரிக்கிறாடா. என்னடா நடக்குது அங்க? ஒருவேளை ஏறிடுவாளோ? அவ மட்டும் பைக்ல ஏறிட்டா உன் காதல் கொடிய இறக்கிட வேண்டியதான். டிப்போ இங்கேருந்து பக்கம் தானே? ரொம்ப பக்கங்க, பைக்ல போனா 20 மினிட்ஸ் தான். இப்பதான் 10 நிமிஷம் சொன்னீங்க. அது டிராஃபிக்ல நின்று ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். வேகமாக சொல்லக்கூடாதுன்னு போர்டு வேற போட்டிருக்காங்க இல்லையா? ஏங்க சிரிக்கிற நேரத்தில் வண்டியில் ஏறி இருந்தா நம்ம நேரம் பாதி தூரம் போயிருக்கலாம். இல்ல தேவ், எனக்கு டிப்போ எங்க இருக்குன்னு தெரியாது, அதான் கேட்டேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல தான் இங்க நிறைய ஆட்டோ வருமே. உங்களுக்கு எதுக்கு சிரமம் தேவ், நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. பாய். பரவாயில்லையே, நீ வேணா மாதிரி ஏறாமலே போயிட்டா. சரி வாடா. ஹாய் மின்சார கண்ணா. அவ மட்டும் இல்ல, உன் காதலும் சேர்ந்து பறந்து போச்சு. நீயும் நானும் தான் சேரணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது செல்லம். ஏய், என்ன வெறுப்பேத்திரியா? டேய் கரடி பொம்மை, நிஜமான லவ் வேண்டுதல் மாதிரி தானாவே நடக்கும். உன் ஒன் சைடு லவ் எல்லாம் அப்பப்ப மழை பெய்யற மேகம் மாதிரி வரும், ஆனா நிலைக்காது, கலைஞ்சு போயிடும். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், இதை யாராலையும் மாத்த முடியாது. உன்னால முடிஞ்சா நீ ட்ரை பண்ணிக்கோ. வட்டா என் டெடி பியர் குட்டி. பொடி சிப்பா. சூப்பர் மச்சி, நீ கவலைப்படாதடா. உனக்கெல்லாம் லவ்வும் வராது, ஒரு இழவும் வராது. எப்படியும் நாசமா போ.
ஷேர் ஆட்டோ காணவில்லை. வண்டி எண் TN59 A5358, நிறம் வெள்ளை. கண்டுபிடிப்பவருக்கோ துப்பு கொடுப்பவருக்கோ தக்க சன்மானம் வழங்கப்படும். $9792564822. மாமா, அண்ணா சொல்லுங்கம்மா. அங்க ஷேர் ஆட்டோ காணவில்லைன்னு நோட்டீஸ் ஒட்டியிருக்கேன். ஆமாம்மா, நம்ம சகோதரன் தான் காணாம போச்சு. உனக்கு தெரிஞ்சா சொல்லுமா. ம், கண்டிப்பாண்ணே.